மார்க்கெட்ல இருக்கிறதுலே பெரிய நியூஸா இருக்குது டாடா மோட்டார்ஸோட அந்த ரெக்கார்ட் டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸா வந்து இருக்கு. ஸோ அவங்களோட டிமர்ஜர் டேட்டை வந்து ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 1 வந்து டிமர்ஜர் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெக்கார்ட் டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ரீசனாலே நேர்த்திக்கான மார்க்கெட்ல, அதாவது அக்டோபர் 1 மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 6% வந்து இந்த ஷேர் வந்து ஏறி இருந்துச்சு. இன்னமும் நிறைய வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, இப்போ அந்த டாடா மோட்டார்ஸோட அந்த ரெக்கார்ட் டேட் உள்ள போயிடலாம். அக்டோபர் 14 ரெக்கார்ட் டேட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் 13 அன்னைக்குலாம் நம்ம ஷேர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா 14 வந்து ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட அன்னைக்கு தான் ஷேர் கிரெடிட் ஆன மாதிரி காமிக்கும். ஸோ அப்படின்னும் போது புதுசா ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அக்டோபர் 13 வரைக்கும் வாங்கணும் அப்படின்னும் போது அது 14 வந்து நம்ம கைக்கு வந்து வரும். ஸோ அதனால ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு 14 வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதனால ரெக்கார்ட் டேட்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிளா இருப்போம். ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா அக்டோபர் 14 வரைக்கும் யாருக்கிட்ட எல்லாம் ஷேர்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு டேட்ல வந்து இருக்கும், அவங்க எல்லாருமே இந்த டிமர்ஜர்ல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது அவங்க ஒரு ஷேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். நீங்க வந்து 100 ஷேர் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு 200 ஷேர் வந்து கிடைச்சிடும் அக்டோபர் 14 முன்னாடி வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னும் போது. சரி, ஓகே, இப்போ டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா நம்ம ஷேரை வந்து வச்சிருக்கோம். ஸோ அது என்ன மாதிரியான ஷேரா வந்து மாறும் அப்படின்ற கேள்வி வந்து வரும். அண்ட் தென் இன்னொரு ஷேர் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்களா, அது என்னைக்கு கிடைக்கும்ன்ற கேள்வியும் வந்து வரும். சரி, இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா வச்சிருக்கிற அந்த ஒரு கம்பெனி வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா வந்து மாறிடும். ஸோ அக்டோபர் 14 அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் தான் நம்ம கையில வந்து இருக்கும். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து இயர்லி நவம்பர்ல வந்து நம்ம கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்ல, இயர்லி நவம்பர்னும் போது நம்ம நவம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்து வந்துடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வச்சிருக்க டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா வந்து மாறிடும். அதுக்குள்ள வந்து இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் இவி செக்மெண்ட்டும் அண்ட் தென் ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டும் வந்து ஆட் ஆயிடும். அண்ட் தென் இங்க புதுசா வரப்போற அந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் இயர்லி நம்பர்ல வருதுல, அது வந்து உள்ள இருக்க பிசினஸ் வந்து டாடா மோட்டார்ஸோட அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தான் இருக்கும். பட் ஆனா நேம் வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா வந்து இருக்கும். ஸோ இப்படிதான் நேம் சேஞ்ச் வந்து நடக்க போகுது. இப்படிதான் அந்த கம்பெனி வந்து நம்ம கைக்கு வந்து வரப்போகுது. நமக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 14. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அனாலிஸ்ட் எல்லாம் சொல்றது இங்க அதிகமா வந்து போகும், இங்க இருந்து கம்மியா வந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 15% அப் ராலியும் கொடுக்குறாங்க, 15% வந்து டவுன் ராலியும் வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட் பண்றாங்க. பட் நம்மளோட சைட்ல வந்து பார்க்கும்போது இப்ப இருக்க பிரைஸ்க்குமே வேல்யூவேஷன்ஸ் கரெக்டா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிரைஸ்க்கு நம்ம ஜஸ்டிஃபை வந்து பண்ணுது. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வி ஒர்க் இந்தியாவோட ஐபிஓ வந்து வரப்போகுது. இந்த வி ஒர்க் இந்தியாவோட ஐபிஓ வந்து இப்போ எல்லாருமே வந்து ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இங்க நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எக்ஸைட்மெண்ட்ல வந்து இருக்காங்க. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா இங்க நிறைய ஆர்டிகல்ஸ்ல இது வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி எதுவும் போடல. பட் ஆனா இந்த ஐபிஓ பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க கிரே மார்க்கெட் பிரீமியமா வரும்போது 2% 3% வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே நல்லது. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அதிகமா கடன்ல வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த கம்பெனி ஐபிஓ வரதுமே ஃபர்தரா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளானுக்காக வரல. அவங்களோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து விற்க போறாங்க, அதை தான் ஐபிஓ வந்து போட போறாங்க. அதாவது இந்த கம்பெனி மணியை ரைஸ் பண்ண வரல, ஏற்கனவே இருக்கிற அந்த ஷேர்ஸ் வந்து வித்து மணியை வந்து எடுத்துட்டு போகதான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த கம்பெனி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் இல்ல. அண்ட் தென் நீங்க உங்களோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து விற்கிறாங்களே, ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஐபிஓ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த இப்பயும் கிரே மார்க்கெட் பிரீமியமும் வந்து கிடையாது. இந்த கம்பெனி 2016 வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர்ல தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து இவங்க வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி இன்டெகிரேட்டட் ஒரு ஒர்க் ஸ்பேஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க மும்பைலையும் அண்ட் தென் பெங்களூர்லயும் தான் மேஜரா வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா பெங்களூர்ல தான் வந்து மேஜரா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ அவாய்ட் பண்ணிட்டு நல்லது. சரி, ஓகே, அப்போ அடுத்ததா இருக்க அந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து அடுத்த கேள்வி வந்து வரும். டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து நம்ம கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரைஸா வரும்போது கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம்ல வந்து இருக்கு. 10% என்னவோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாங் டேர்ம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐபிஓவா வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம அன்லிஸ்டட் ஷேர்ஸா வாங்காம இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல எப்படி வந்து வாங்குறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான புரோக்கர்ஸ் எங்களோட கான்டாக்ட்ல தான் வந்து இருக்காங்க. அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு ஷேருமே அன்லிஸ்டட் ஷேர்ஸா வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வேல்யூஷன்ஸ் தான் எனக்கு வந்து தெரியல. எதனா ஒரு ஷேர்ஸ் தெரிஞ்சது அப்படின்னும் போது நம்ம ஐபிஓக்கு முன்னாடி நம்ம வாங்கலாம் அப்படின்ற பிளான் வந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நான் சொல்றேன். ஸோ நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் உள்ள போகாம இருக்கிறதே நல்லதா வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸை கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைப்போம். ஸோ அண்ட் தென் கூடவே ஆட் ஆனா இங்க எல்ஜியோட ஐபிஓ வந்து வரப்போகுது. எல்ஜியோட ஐபிஓ அக்டோபர் 7 இருந்து ஓப்பன்ல இருக்க போது தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து வரும். ஏன் அப்படின்னா இது இருக்கிறதுல பெரிய ஐபிஓவா இருக்கு, அதுவும் கொரியன் ஐபிஓ. இங்க இண்டாய்க்கு அப்புறம் வர பெரிய ஐபிஓவா கொரியன் சைட்ல இருந்து வரது பெரிய ஐபிஓவா இதுதான் வந்து இருக்கு. அண்ட் தென் ஹோம் அப்ளையன்சஸுமே இதுதான் வந்து பெரிய ஐபிஓ வரது. சரி, ஓகே, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் இன்னும் கிரே மார்க்கெட் அந்த பிரீமியம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லல. அண்ட் தென் இங்க இருக்க வேல்யூவேஷன்ஸ் பை பார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது, அதாவது இங்க பி வந்து எவ்வளவு வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் சொல்லல. ஸோ அதனால இது எல்லாமே வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்த உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். அக்டோபர் 7 தானே, ஸோ அதனால வந்து இன்னும் டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால அதை வந்து அப்டேட் பண்ணலாம். இங்க டாடா கேபிட்டலோட ஐபிஓ மட்டும் நம்ம அப்ளை பண்ணலான்றது நல்லாவே வந்து தெரியுது. இதை லாங் டேர்ம்ல வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் வி ஒர்க் இந்தியாவோட ஐபிஓவை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இங்க அவங்களோட மணியை வித்துட்டு வெளியேற்றிட்டு போறாங்கன்றது நல்லாவே வந்து தெரியுது.
2 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து வெளியேற்றிட்டு போயிருக்காங்க அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது. ஏன் வெளியேற்றிட்டு போறாங்கன்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. அதுல மெயின் ரீசனா இது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல நடக்கிற அந்த ட்ரேட் டீல் வந்து இருக்குல்ல, அந்த ட்ரேட் டீல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அங்க ப்ராப்பரா முடிஞ்சது அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரேட் டீல் வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டியா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்றாங்க. செகண்ட் ரீசனா சொல்றது வந்து நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து வீக் ஆயிட்டே இருக்கு. சோ அது வந்து செகண்ட் ரீசனா வந்து அமைது. தேர்ட் ரீசனா சொல்றது நம்மளோட நிஃப்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. நிஃப்டியோட பிஇ வந்து செக் பண்ணும்போது 19ல வந்து இருக்கு. இதுவே அவங்க அதர் மார்க்கெட்ஸ் போனாங்க அப்படின்னா, அதாவது ஸ்பெயின் மார்க்கெட்டுக்கு போறாங்க, கொரியன் மார்க்கெட்டுக்கு போறாங்க, பாகிஸ்தான் மார்க்கெட்டுக்கு போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போறாங்க, மெக்சிகோ மார்க்கெட் எல்லாம் போறாங்க. அந்த கண்ட்ரீஸோட இண்டெக்ஸ் பி எல்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்க ஸ்பெயினோட பி இருக்கிறது 12, 13ல வந்து இருக்கு. இதுவே கொரியனோட பி வந்து செக் பண்ணும்போது 10ல வந்து இருக்கு. பாகிஸ்தானோட பி எல்லாம் 7, 8ல தான் வந்து இருக்கு. சோ அதனால 19 பி எங்க இருக்கு, அண்ட் தென் இங்க இருக்க 7, 8 பி எங்க இருக்கு. சொன்னால எல்லாரும் அங்க மணியை திரும்ப ஷிஃப்ட் பண்றாங்கன்றது நல்லாவே தெரியுது. சோ இந்த ஒரு ரீசன்ஸ் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சரி ஓகே, இப்போ எஃபிஐஸ் எல்லாம் வந்து எப்போ உள்ள வருவாங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே இங்க ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு, நம்மளோட பி வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஏறணும். ஏர்னிங்ஸ் எப்போ ஏறுதோ அப்போ வந்து இங்க எஃபிஐஸ் எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு மணி எல்லாமே வெளியே தான் போயிட்டு இருக்கு. இதை காம்பன்சேட் பண்ற விதமா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 5 ட்ரில்லியன் ருபீஸ்க்கு வந்து மணியை வந்து உள்ள இன்சர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியும் வந்து காம்பன்சேஷன் ஆகி நம்மளோட மார்க்கெட் இன்னமும் வந்து பார்த்தோம்னா டவுன் சைட்ல போகாம அப் சைட்லேயே வந்து இருக்கு. பட் ஆனா வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் காசு வந்து வெளியேற்றிட்டு போயிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை இந்தியன் மக்கள் வந்து எல்லாரும் அவாய்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செபி சைட்ல இருந்து ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து படிச்சிடலாம். ஸோ இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் இந்தியன்ஸ் வந்து அதிக பேர் வரமாட்டாங்க அப்படின்னா இங்க எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா ரீஜனல் கண்டென்ட்டா வந்து கொடுக்கறது இல்லை. அதாவது இப்போ அந்த எஜுகேஷன் வந்து செபி சைட்ல இருந்து கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த ப்ரோக்ராம் அண்ட் தென் அந்த ஒரு இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ்க்கான அந்த ஒரு கிளாஸஸ் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்ல வந்து இருக்கு. இங்க யாரும் ஹிந்திலையும் அண்ட் தென் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கொடுத்தாதான் அங்க மக்கள் யாரும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் ப்ரோக்ராமும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஜுகேஷன் வந்து இருக்கு, பட் ஆனால் அது ப்ராப்பரா இல்லை, ப்ராப்பரான ஆட்களை போய் சேர முடியல. அதனால இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தா பத்தாது அப்படின்றது இது வந்து செபியா வந்து சொல்றாங்க. சோ இந்த ஒரு ரீசன் மெயினான ரோல் வந்து பிளே பண்ணுது இங்க மார்க்கெட் உள்ள இங்க இந்தியன் மக்கள் வராம இருக்கிறதுக்கு. அடுத்த ரீசனா அவங்க சொல்றது வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்த ஒரு வருஷத்துல வெளியே போயிடுறாங்க. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்சைடு வந்து அதிகமா போகுது, டவுன் சைடும் வந்து அதிகமா போகுது. அதே நிறைய பேர் வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20%, 30% வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ இங்க மார்க்கெட் உள்ள வரும்போது அவங்க வந்து அன்ரியலிஸ்டிக்கா வராங்க. அதாவது இது வந்து உண்மை என்ன அப்படின்னு தெரியாம இந்த மார்க்கெட் உள்ள வந்தாலே காசு அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. பட் ஆனா கொஞ்சம் ஃபால் ஆனோடனே வெளியே போயிடுறாங்க. சோ அன்ரியலிஸ்டிக்கா மார்க்கெட் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறது செகண்டா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்டா வந்து இருக்கிறது அவேர்னஸ் வந்து பார்த்தோன்னா பெருசா மக்கள் கிட்ட இல்ல. சோ அதனால இங்க யாருமே ஷேர் மார்க்கெட் உள்ள வர மாட்டாங்க, கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த 3 ரீசன்ஸுமே நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம இந்த சேனல்லாம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். தென் தமிழ்ல நிறைய சேனல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ரீஜனல் கண்டென்ட்டா தமிழ் கண்டென்ட்டா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சேம் வந்து பார்த்தா நம்ம அவேர்னஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஷேர் மார்க்கெட் உள்ள வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ இங்க ஷேர் மார்க்கெட் உள்ள வரலாம். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுங்க. ஸோ இங்க ஷேர் மார்க்கெட்டோட எல்லாருமே வந்து வரட்டும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் வந்து ஆயிடுச்சுல, அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் வந்து ஆகுது. இதனால நம்மளோட மார்க்கெட்டிங் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து இம்பாக்ட் வந்து நெகட்டிவான இம்பாக்ட் இருக்காது, பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா இங்க யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆயிட்டே போகுது. அங்க யூஎஸ் மார்க்கெட் ஷட் டவுன் ஆன ரீசனால யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா 1% விழுந்திருக்கு. ஸோ யூஎஸ் டாலர் விழுது அப்படின்னா கொஞ்சம் ரூபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பிளஸா இருக்கும். அண்ட் தென் அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும், அதாவது இங்க வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு அவுட் ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணிட்டு இன்ஃப்ளோ வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட்ல இம்பாக்டா கொஞ்சம் பிளஸ் டர்னா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீப்பரா போகும்போது, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா இது எக்ஸ்டெண்ட் ஆக மேபி வந்து பார்த்தோன்னா லெஸ் ஆகலாம். பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு பிளஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. யூஎஸ் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தோன்னா நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தோன்னா நெகட்டிவான இம்பாக்ட் வந்து வரல. ஸோ யூஎஸோட ஷட் டவுன் வந்து நம்ம ஊரோட மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியா தான் வந்து இருக்கும் அப்படின்றது தெரியுது. டிசிஎஸ் கம்பெனியில் திரும்ப பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. பூனேல வந்து 2500 பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்ப போறாங்க, அண்ட் தென் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு எம்ப்ளாயி யூனியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இங்க அவங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பட் ஆனா டிசிஎஸ் சொல்றது அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இங்க 2500 பேர் பூனே எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வெளியே அனுப்ப போறதா சொல்றதும், அண்ட் தென் நீங்க டிசிஎஸ் வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றதும், அண்ட் தென் நீங்க நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா டிசிஎஸ் சுத்தி நெகட்டிவான விஷயமா தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே 12,000 பேர் வந்து வெளியே அனுப்புறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. ஸோ இங்க 12,000 பேர் வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிவிலியன்ஸ் பேன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது வெளியே அனுப்பும்போது காசு கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுமே 3 மாசத்துக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ திரும்ப அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த சிவிலியன்ஸ் பே வந்து கொடுத்து வெளியே அனுப்புவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இது வந்து அவங்க எத்தனை வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பொறுத்து அந்த டென்யூர் வந்து மாறும்னு சொல்றாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 15 வருஷம் வந்து பார்த்தோன்னா இங்க டிசிஎஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செவரன்ஸ் பேவா வந்து 1.5ல இருந்து 2 இயர்ஸ்க்கான செவரன்ஸ் பே வந்து கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த நோட்டீஸ் பேவும் வந்து கொடுப்பாங்களாம். கூட ஆட் ஆனா இவங்க வெளியே இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா, வேலை தேடுறாங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நீங்க இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்தோன்னா கூட ஆட் ஆனா வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட டென்யூர் பொறுத்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பெஞ்சில் 8 மந்த்துக்கு மேல வந்து பார்த்தோன்னா இருக்கிறவங்க வெளியே அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மந்த்துக்கான நோட்டீஸ் பேவும் கூட வந்து பேசிக்கான அந்த செவரன்ஸ் பேவும் கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க டிசிஎஸ் சைட்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா இங்க 2 இயர்ஸ்க்கான அந்த செவரன்ஸ் வந்து கொடுத்து வெளியே அனுப்புவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க டீடைல் தான். ஸோ இது சிம்பிளா என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வெளியே அனுப்புறாங்கன்னும் போது அவங்களோட எல்பியா வந்து 12 எல்பியா இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா எனக்கு வந்து 12 எல்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 எல்பியா வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வரணும். ஸோ அப்படின்னும் போது அது 40 எல்பியா வந்து வந்துடும். ஸோ அந்த 40 எல்பியை கொடுத்தே வெளியே அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் வந்து பண்றதுக்கான ரீசனே அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அடுத்த ஃபியூச்சருக்காக நான் ஏஐ ஃபோக்கஸா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ட்ரெயின் பண்றாங்க. அதுல யார் வந்து ட்ரெயின் பண்ண முடியலையோ அவங்க எல்லாரும் வெளியே அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் டிசிஎஸ் சுத்தி அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு. டாடா சன்ஸ் வந்து ஐபிஓ வந்து வரணும் அப்படின்ற அந்த டெட்லைனும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தோன்னா டெட்லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது ஆர்பிஐ சைட்ல இருந்து இன்னும் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்டட் டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்ற விஷயமா இருக்கு. சரி, ஓகே, டாடா சன்ஸ் ஏன் அவங்க வந்து லிஸ்ட் பண்ண சொல்லணும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் வரும். ஸோ இங்க ஆர்பிஐ சைட்ல இருந்து 2022ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ரெகுலேஷன் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதுல இங்க பெரிய என்பிஎஃப்சிஸ் எல்லாருமே லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸோ பெரிய பெரிய என்பிஎஃப்சிஸ், அதாவது அதிகமான கடன் கொடுக்குறவங்க, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றவங்க, அந்த என்பிஎஃப்சிஸ் எல்லாருமே அப்பர் என்பிஎஃப்சியா வந்து பார்த்தீங்கன்னா இங்க அந்த லேயர்ல வந்து வச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த என்பிஎஃப்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்து எடுக்கிறாங்களா, ஸோ அதனால எல்லாருமே லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல வந்திருந்த நியூஸா வந்து இருந்துச்சு. ஸோ அப்ப 2022 செப்டம்பர் அப்ப டெட்லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் 3 வருஷத்துல நீங்க வந்து லிஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டாடா சன்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ற பிளான் வந்து போற மாதிரியே தெரியல. அவங்க வந்து இதை லிஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பிளேயரா வந்து இருக்கணுமோ அப்படியே வந்து இருந்துடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ அதனால என் சந்திரசேகருக்கு நீங்க டாடா ட்ரஸ்ட் வந்து சொன்னது என்னவா இருந்துச்சு அப்படின்னா இதை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபோமா வைக்க முடியுமோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கு என்ன வழி அதை வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால 20,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கடன்லாம் வந்து ரீபே பண்ணியிருந்தாங்க. அந்த திரும்ப ஆர்பிஐ கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து பிரைவேட் ஃபோமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கான ஃபைலிங்கோ வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்னமும் அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆர்பிஐ சைட்ல இருந்து லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க டாடா சன்ஸ் சைட்ல இருந்து பிரைவேட் ஃபோமாவே வந்து இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சைட்ல இருந்து ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிதான் இன்னமும் போயிட்டு இருக்கு. டாடா பவர் சைட்ல இருந்து டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து 1200 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பில்ட் பண்ண போறாங்க. FDRE அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் நேம். இதுல இருந்து 80 மெகாவாட்கான அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற மாதிரி பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க ரினியூவபிள் எனர்ஜில இவங்க ஒரு பெரிய பிளேயரா வந்து வளரணும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. இந்த ப்ராஜெக்டான டெட்லைன் வந்து 24 மாசம் வந்து வச்சிருக்காங்க. இந்த 24 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு 80 மெகாவாட் அவங்களோட டார்கெட் வந்து அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ரினியூவபிள் எனர்ஜியை தான் வந்து மேக் பண்ணுவாங்க. லைக் வந்து விண்ட், சோலார் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவாங்க. ஸோ டாடா பவருமே அவங்களோட என்லார்ஜிங் பிளானை பர்ஃபெக்டா வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. ஸோ இதுல மெயினான நியூஸா டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு அண்ட் தென் எப்படிலாம் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் என்ன மாதிரியான கம்பெனி எல்லாம் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் இங்க இருக்கிற ஐபிஓல நிறைய ஐபிஓ வந்து வருது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிறது டாடா கேபிட்டல் ஐபிஓ மட்டும் தான் இருக்கு. அதர் ஐபிஓஸ் எல்லாமே கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து வரும்போது அந்த அளவுக்கான லிஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை நம்ம ஐபிஓ வந்து திரும்ப கீழே விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐடியா வந்துருக்கும். ஸோ அதனால தான் இருக்கிற ஐபிஓஸ் எல்லாமே பார்த்து பண்ணுங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.